வணக்கம் நண்பா, நான் உங்கள் கார்த்திகேயன் ராஜேந்திரன். இன்றைக்கு நாம இந்த காணொலியில விஷன் போர்டு எப்படி செய்யறது அப்படின்னு பார்க்கறோம். விஷன் போர்டுனா என்ன? கனவு பலகை அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ இதை கனவு வரைபடம் இந்த மாதிரி நிறைய பேர் சொல்லுவாங்க. ஸோ கனவு பலகை, உங்களுடைய விஷன் போர்டு எப்படி செய்யறது அப்படின்றது இந்த காணொலியில பார்ப்போம். ஸோ விஷன் போர்டுனா என்ன, கனவு பலகைங்கிறது என்ன, அதை எப்படி தயாரிக்கலாம், அது ஏன் அவசியம், அதை நம்ம எப்படி பயன்படுத்தணும், அதை எப்படி பண்ணணும் அப்படின்றத இந்த காணொலியில இந்த காணொலியை முழுமையா பாருங்க, விஷன் போர்டை பத்தி முழுமையா தெரிஞ்சுக்கிறதுக்கு. அதுக்கு முன்னாடி ஒரு சந்தோஷமான செய்தி, நம்மளுடைய யூடியூப் சேனல் 100 சப்ஸ்கிரைபர் வந்திருக்கு. ஸோ அதனால இந்த சேனலை நீங்க லைக் பண்ணுங்க. உங்களை இந்த சேனலுக்கு முக்கியத்துவம் கொடுத்து பார்த்த உங்கள் அனைவருக்கும் எனது நன்றிகள். இந்த சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்களுடைய நண்பர்களுக்கும் தெரிவிங்க. இப்ப நம்ம கனவு பலகை எப்படி பார்க்கறது, எப்படி பண்றது அப்படிங்கிறத பத்தி பார்ப்போம். கனவு பலகைங்கிறது என்ன, அது ஏன் அவசியம், விஷன் போர்டு ஏன் அவசியம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு என்ன வேணும்ன்றது உங்களுக்கு தெரிந்தால் மட்டுமே அது உங்களுக்கு கிடைக்கும். சிம்பிளா சொல்லணும்னா, கடவுள் உங்ககிட்ட இப்ப கேட்கிறாரு. என்ன கேட்கிறாரு? எப்பா இந்த மாதிரி உங்களுக்கு என்ன வேணும் இப்ப அப்படின்னு கேட்கிறாரு. எனக்கு கார் வேணும், பங்களா வேணும், அது வேணும், இது வேணும் அப்படின்னு நம்ம சொல்றதுக்கு பதிலா, உங்களுடைய இலக்கு என்ன, உங்களோட கோல் என்ன, உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எதை அடைய போறீங்க, அதை நீங்க சொன்னீங்கன்னா அது ஈஸியா உங்களுக்கு கிடைச்சிட்டு போகும். ஸோ உங்களுக்கு என்ன வேணும்னு நீங்க நினைக்கிறீங்களோ அது உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா இந்த விஷன் போர்டு ரொம்ப முக்கியமா அவசியமா இருக்கும். சரி, அறிவியல் பூர்வமான காரணம் என்ன இந்த விஷன் போர்டு தயாரிக்கிறதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம கான்சியஸ் மைண்ட், அன்கான்சியஸ் மைண்ட் இருக்கு. இந்த நம்ம அன்கான்சியஸ் மைண்ட் தான் நம்மளை டிரைவன் ஃபோர்ஸ்னு சொல்றது. நம்மளை எப்படி நம்ம வாழ்க்கையை நடத்துறோம் அப்படிங்கிறது இந்த அன்கான்சியஸ் மைண்ட் தான் எல்லாத்தையும் டிரைவ் பண்ணுது. ஸோ அதுக்கு முக்கியமான ரீசன் என்னன்னா, ரெட்டிகுலர் ஆக்டிவேட்டிங் சிஸ்டம் நம்ம பிரெயின்ல ஒன்று இருக்கு. அது செக்யூரிட்டி கார்டு மாதிரி என்ன பண்ணும் அப்படின்னா, நீங்க நினைக்கிறது எல்லாத்தையும் அது சப்கான்சியஸ் மைண்ட்ல இருந்து கான்சியஸ் மைண்ட்ல இருந்து சப்கான்சியஸ் மைண்ட் போறதுக்கு விடாது. ஸோ சப்கான்சியஸ் மைண்டுக்கு போகணும் அப்படின்னா நீங்க டெய்லி பண்ற விஷயமா இருக்கணும். இப்போ ஒரு அலாரம் வச்சு நான் காலையில 5 மணிக்கு எழுந்திரிக்கணும்னா 2 நாள் எழுந்திருப்பீங்க, 3ஆம் நாள் எழுந்திரிக்க மாட்டீங்க. அதுக்கு காரணம் என்னன்னா, உங்களுடைய சப்கான்சியஸ் மைண்ட்ல அது பதிவாகாது, ஆழ் மனதில் அது பதிவாகாதது தான் காரணம். ஸோ உங்க ஆழ் மனதில் பதிவாகணும்னா அதை நீங்க ரிப்பீட்டேட்டிவா செய்யணும். அதற்கு நீங்க உங்களுடைய பிரெயினை ரீவயர் பண்ணணும். அதுக்கு முக்கியமா தேவையானது என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த விஷன் போர்டு. விஷன் போர்டுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, உங்களுக்கு உங்க ஆழ் மனதுக்கு நீங்க எங்க போய் சேரணும் அப்படின்னு அதுக்கு ஒரு கோல் கொடுத்துட்டீங்க அப்படின்னா, அந்த ஆழ் மனது உங்களை அதை எங்க போகணும், எப்படி போகணும், அதுக்கு நீ இப்படி போகக்கூடாது, அப்படி போகக்கூடாதுங்கிறது உங்களுக்கு அது ஒரு ஆழ் மனதுல அது அசை போட்டு கொண்டே இருக்கும். அது உங்களது வாழ்வில் நீங்கள் இப்படிதான் செய்ய வேண்டும், இப்படி சென்றால் இதை அடைய முடியும் அப்படிங்கிறத கரெக்டா உங்களுக்கு சொல்லும். ஸோ சிம்பிள். இதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்க விஷன் போர்டை அவசியத்தை புரிஞ்சுக்கலாம். விஷன் போர்டை எப்படி செய்யறது அப்படின்னு பாத்துக்கலாம். சிம்பிளான விஷயம். விஷன் போர்டை நீங்க கையில் எழுதினீங்கன்னா இட் வில் மோர் பெட்டர். என்ன வேணும் அப்படிங்கிறத உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். என்ன வேணுங்கிறத எப்படி தெரிஞ்சுக்கிறது? உங்களுக்கு முக்கியமான நம்மளுடைய வாழ்க்கையோட பகுதிகள் என்ன? உங்களோட ஹெல்த்தா இருக்கலாம், வெல்த்தா இருக்கலாம், மணியா இருக்கலாம், பிசினஸா இருக்கலாம், சேரிட்டி எவ்வளவு பேருக்கு கொடுக்கலாம் அப்படிங்கிறதா இருக்கலாம், அடுத்தது பர்சனல் டெவலப்மெண்டா இருக்கலாம், அடுத்தது உங்களுடைய வாழ்க்கையில நீங்க என்ன கோல் அச்சீவ் பண்ண போறீங்க, இந்த மாதிரி சிம்பிளான விஷயங்களை தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கு என்னென்ன பிக்சர்ஸ் வேணும் அப்படிங்கிறத நீங்க இது பண்ணிக்கோங்க. பிளஸ் மார்க்கர், ஸ்கெட்சு, அது ஓட்டுறதுக்கு கம்மு, அந்த மாதிரி கலர் பென்சில்ஸ், இந்த மாதிரி எல்லாம் இதெல்லாம் எடுத்துக்கோங்க. சிம்பிள். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இதுதான். 2வது ஸ்டெப், நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத ஒரு நோட் புக்ல எழுதுங்க. சிம்பிளா ஒரு நோட் புக் எடுத்து உங்களுக்கு என்னென்னலாம் தோணுதோ எல்லாம் எடுங்க. நான் இப்படி ஆகணும், அப்படி ஆகணும், இங்க போகணும், இந்த என்ஜாய் பண்ணணும், இந்த இடத்த பார்க்கணும், நான் இப்படி ஒரு கோல் வச்சிருக்கேன், இதுக்கு இப்படி போகணும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எழுதிக்கோங்க. 3வது விஷயம், கண்டிப்பா இதை உங்க ஃபீலிங்ஸோட அட்டாச் பண்ணுங்க. அதாவது இப்ப நான் இந்த டூரிஸ்ட் பிளேஸ்க்கு போகணும்னு நினைக்கிறேன், அங்க போனா ஐ என்ஜாய்டு அப்படின்ற மாதிரி, அல்லது நான் இதை இந்த நான் என்னோட பிசினஸ்ல இந்த கோல் அடைஞ்சிட்டேன்னா நான் ஒரு வெற்றியாளர், ஐ எம் சக்சஸ்ஃபுல் மேன், அந்த மாதிரி. ஸோ ஒரு ஃபீலிங்ஸா மாத்துங்க உங்களுடைய கோலை, உங்களோட இலக்கை, உங்களுடைய பார்வையை, உங்களுடைய கனவை ஒரு கோலா, ஒரு சிம்பிளான விஷயமா சொல்லணும் அப்படின்னா உங்களுடைய கனவுகளை ஒரு ஃபீலிங்ஸா மாத்துங்க. ஏன்னா நம்மளோட ஃபீலிங்ஸை தான் நம்மளோட சப்கான்சியஸ் மைண்ட் ஈஸியா எடுத்துக்கும். ஸோ அதுக்கும் நம்ம ஈஸியா பண்றதுக்கான ஒரு டூல் இது. ஸோ அடுத்தது என்ன பண்ணோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, அடுத்தது நீங்க உங்களுடைய கனவுகளை ஷார்ட் அவுட் பண்ணுங்க. எது ரொம்ப முக்கியமானது அப்படின்றது 1 2 3 4 5 அப்படின்ட்டு ஒரு 5 6க்கு மேல அதிகமா வைக்காதீங்க. 5 6 வச்சுக்கோங்க. அந்த 5 6 நடுவுல சென்டர்ல ஒரு ரவுண்ட் போட்டுக்கோங்க. அதுல உங்க பிக்சரை ஒட்டிக்கோங்க. அடுத்து ஹெல்த்ல நான் இப்படி இருக்க போறேன், ஃபிட்டா இருக்க போறேன். அடுத்து பிசினஸ்ல நான் டாப் 1 பிசினஸ் மேனா ஆக போறேன். அடுத்து உங்களோட பர்சனல் டெவலப்மெண்ட்ல நான் இந்த ஸ்கில்லை வளர்த்துக்க போறேன். அடுத்து உங்களுடைய கேரியர், என்னோட கேரியரை இப்படிலாம் க்ரோத் பண்ணிக்க போறேன், என்னோட பிசினஸ் இப்படிலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு 5 6 விஷயங்கள் நான் என்னென்ன வேணும் அதை இது பண்ணிக்கோங்க.
அதுக்கு தேவையான பிக்சர்ஸை நீங்கள் இது பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த பிக்சர்ஸை அங்கங்கே கோடு கோடாக போட்டு இந்த கோலுக்கு இது முக்கியமாக நீங்கள் பண்ண வேண்டியது, இதை உங்கள் ஃபீலிங்ஸோடு நீங்கள் இன்ட்ராக்ட் பண்ணுறீங்க. ஸோ இப்போ நான் சிம்பிளாக சொல்கிறேன், ஹெல்த்துங்கிறது வந்து ஒரு கோல் வச்சுக்கிட்டீங்க. நான் இப்போ வந்து ஃபிட்டு லீன் பாடியாக இருக்கணும், ஃபிட்டாக இருக்கணும் அப்படின்னு வச்சுக்கிறீங்க. அதுக்கு என்ன பண்ணணும்? நீங்கள் சிம்பிளாக ஆக்ஷன் எடுக்கணும். என்ன ஆக்ஷன் எடுக்கணும்? டெய்லி நீங்கள் வந்து ஜிம்முக்கு போகணும். டெய்லி நீங்கள் வந்து அதை பொறுத்து ஒரு வாக்கிங் போகணும். நம்மளோட வேலை இடத்துலேருந்து நான் பக்கத்தில் இருக்கிற கடைக்கெல்லாம் வந்து வண்டியில் போக மாட்டேன், நடந்து தான் போவேன் அப்படின்ற ரெசல்யூஷன் எடுக்கலாம். சின்ன சின்ன ஸ்டெப்ஸு, அதாவது அந்த இலக்கு, அந்த கனவை அடையிறதுக்கு நீங்கள் என்னென்ன ஸ்டெப்ஸ் எடுத்தால் அதை அடையலாமோ அதை சின்ன சின்ன எழுதிக்கோங்க. ஸோ கண்டிப்பாக ஒரு இலக்கு இருக்கணும். அதுக்கு நீங்கள் என்ன ஆக்ஷன் எடுக்க போறீங்கிறது இருந்தால் தான் அதை நீங்கள் சக்ஸஸ் பண்ண முடியும். ஸோ இதுதான் முக்கியமான விஷயம். அடுத்தது 5வது விஷயம் என்ன அப்படின்னா, விஷன் போர்டை ஃபஸ்ட்டு ஒரு ரஃப் டிராயிங் பண்ணுங்க. அதுக்கப்புறம் ஒரு ஃபைனல் ஸ்கெட்ச் பண்ணிடுங்க. அடுத்தது 6வது விஷயம், நீங்கள் இதை கண்டிப்பாக நீங்கள் உங்கள் பார்வையில் படும்போது இதை ஒட்டி வைக்கணும். எங்கே ஒட்டி வைக்கலாம்? காலையில் நீங்கள் எழுந்திரிச்சதும் பார்ப்பீங்கன்னா பெட்ரூமில் ஒட்டி வைக்கலாம். அல்லது காலையில் எழுந்திரிச்சதை பல்லு விளக்கு போவீங்களா, அந்த இடத்துல இருக்க கண்ணாடியில் ஒட்டி வைக்கலாம். அல்லது நீங்களோட தனி அறையில் படிப்பீங்களா, எங்கே இருப்பீங்களோ அங்கே படிக்கலாம். அதாவது இது உங்கள் பார்வையில் பட்டிக்கிட்டே இருக்கணும். உங்கள் டெஸ்க்டாப்பில் வச்சுக்கலாம், உங்களோட ஃபோனில் ஸ்க்ரீன்ஷாட்டாக வச்சுக்கலாம். அல்லது ஒரு விஷயம் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க, உங்களுக்கு என்ன வேணுங்கிறது உங்களுக்கு தெரியும் பொழுது அதை அடையக்கூடிய இலக்கு, அந்த இலக்கை அடையக்கூடியதை நீங்கள் எளிதில் உங்களுடைய ரொட்டீன் ஹேபிட்ஸாக மாற்றுவீங்க. ஸோ அது வந்து உங்களுக்கு நினைவாகும். நீங்கள் என்ன ஆகணும்னு நினைக்கிறீங்களோ அதுவாகவே ஆகுவீர்கள் அப்படிங்கிறது தான் இந்த ஆழ்மனதோடைய முக்கியமான ஒரு விஷயம். அதை நீங்கள் அடையணும் அப்படின்னா அதற்கு நீங்கள் முக்கியமாக இந்த விஷன் போர்டை பயன்படுத்தினீங்கன்னா அது உங்களுக்கு மிகவும் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவை பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய விஷன் போர்டை நீங்கள் முடிச்சிட்டிங்கன்னா இதில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த காணொலியை பற்றி நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.